அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். சஹஸ்ராட்சி. சஹஸ்ராட்சின்னு சொல்லும் பொழுது அம்பாள் 1000 கண்களை உடையவள், அதனால சஹஸ்ராட்சி அப்படிங்கிறோம். சஹஸ்ரபாத். சஹஸ்ரபாத்னு சொல்லும் பொழுது அம்பாள் 1000 பாதங்களை உடையவள், அதனால சஹஸ்ரபாத் அப்படிங்கிறோம். பிரம்மகீட ஜனனி. பிரம்மகீட ஜனனின்னு சொல்லும் பொழுது அம்பாள் ஒரு சின்ன புழுவிலிருந்து பிரம்மர் வரைக்கும் எல்லாரையுமே அம்பாள் தான் படைக்கின்றாள், அதனால பிரம்மகீட ஜனனி அப்படின்னு சொல்றோம். வர்ணாசிரம விதாயினி, அதாவது 4 விதமான வர்ணங்களையும் அம்பாள் படைக்கின்றாள், அதனால வர்ணாசிரம விதாயினி. நிஜாக்ஞா ரூபா நிகமா, அதாவது வேதங்களை பொறுத்து அம்பாள் எல்லாருக்குரிய விஷயங்களையும் செய்யறாள், அதனால நிஜாக்ஞா ரூபா நிகமா. புண்ணியா அபுண்ணிய பலப்பிரதா, அதாவது புண்ணியம் பாவம் இதுக்குரிய பலன்களை கொடுக்கக்கூடியவள், அதனால புண்ணியா அபுண்ணிய பலப்பிரதா அப்படின்னு சொல்றோம் அம்பாளை. மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.